வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். இலங்கை அருகே ஈரான் கப்பல் மீது நடந்த தாக்குதல் பேசுபொருளாகியுள்ள த காசாவின் முகநூல் பதிவு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா டார்பிடோ மூழ்கடித்த செய்தி இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் இந்த தாக்குதலில் ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. ஐரிஸ்தேனா போர்க்கப்பலில் இருந்து 32 பணியாளர்களை மீட்டுள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 32 ஈரானிய கடற்படையினரின் உயிரை காப்பாற்றிய இலங்கை கடற்படைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் த காசா என்னும் முகநூலில் ஸ்ரீலங்கா என்று பதிவேற்றியதை அடுத்து சமூக வலைதளங்களில் அந்த பதிவு தற்போது பேசுபொருளாகி வருகின்றது. மேலும் மத்திய கிழக்கு போர் பதட்டங்களுக்கு மத்தியில் காலி துறைமுகத்திற்கு அருகே தத்தளித்த ஈரானிய கப்பலை இலங்கை கடற்படை மீட்டது என்றும் அவர்கள் பதிவிட்டு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பதிவானது பேசுபொருளாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.